Hello everyone, welcome back to our channel class 11. வாங்க பட்டன் ஹோல் ஃபில்லிங் போடலாம். இதுக்கு வந்து சில்க் த்ரெட் வந்து நான் டபுள் ஸ்டாண்டர்டாக தான் எடுத்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பட்டன் ஹோல் மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். சேம் மெத்தட் போடுவோம், ஆனால் இதில் வந்து எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் நெருக்கமாக போட்டிருக்கணும் இந்த ஃபில்லிங். பாருங்கள், பட்டன் ஹோல் மெத்தட் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும். ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டிச் கொடுக்கக்குள்ள அந்த இடத்துல எந்த ஒரு லாக் ஸ்டிச்சும் கொடுக்காம த்ரெட்டை வந்து நம்ம பேக்வேர்டில் எடுத்தோன்னா நம்மளுக்கு பட்டன் ஹோல் மெத்தட் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிடும். இதை ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக வந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். இதுக்கு பிட்வீனில் வந்து எந்த ஒரு கேப்பு எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து ஃபில்லிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த கிளாஸோட ஹோம் ஒர்க் என்னென்னா, நீங்கள் வந்து பட்டன் ஹோல் ஃபில்லிங் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும். இதுதான் இந்த கிளாஸோட ஹோம் ஒர்க். நான் உங்களோட ஹோம் ஒர்க் எல்லாத்தையும் பார்க்குறேன். எனக்கு இப்போ டவுட்டாக இருக்குது, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒர்க் பண்ணி போடுறீங்களா அப்படின்ட்டு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நியூ வியூவராக இருந்தீங்கன்னா, உங்களுக்கும் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண வில்லிங் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட்னு கொடுங்க. நான் கிளாஸோட லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதோட பார்டர் எல்லாத்தையும் நம்ம வந்து பீட் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். ஏன் நம்ம அந்த இடத்துல பீட் ஸ்டிச் கொடுக்குறோன்னா, பார்க்கக்குள்ள சம்டைம்ஸ் வந்து நம்ம அந்த கோடை விட்டு உள்ளேயோ வெளியோ ஸ்டிச் பண்ணிவிடுவோம். அது பர்ஃபெக்ஷனாக இருக்கிறதுக்காக தான் பீட் ஸ்டிச் வந்து நம்ம கொடுக்குறோம். பீட் ஸ்டிச் கொடுக்கக்குள்ள மேக்ஸிமம் வந்து எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இந்த பீட்ஸ் எல்லாமே வந்து 5 பீட்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க பிகினரில். அது ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து அன்ஈவனாகவும் தெரியும். சீக்கிரமாக வந்து தள்ளி பார்த்தாவும் கேப் நிறைய விழும். தென் எப்படி இந்த டைரக்ஷன் வந்து பீட் ஸ்டிச் கொடுக்குள்ள மாற்றணுன்னா, நம்ம பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டைரக்ஷன் சேஞ்ச் பண்ண போகிறோன்னா, அதோட பேக்கில் வந்து நம்ம ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து பொசிஷன் மாற்றி வந்து ஸ்டிச் கொடுத்துட்டு டேர்ன் பண்ணால் அது வந்து பார்க்குறதுக்கு அலைன்மெண்ட் வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்கும். இந்த வீடியோவிலே காட்டியிருப்பேன் பாருங்கள். பீட் ஸ்டிச் கொடுத்துட்டு அதோட ஆப்போசிட் வெர்ஷனில் வந்து குட்டி லாக் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம ஆப்போசிட்டில் வந்து நம்ம பீட் ஸ்டிச் கொடுத்தோன்னா அது வந்து பார்க்கறதுக்கு வந்து அலைன்மெண்ட்டோட நல்லாயிருக்கும். இந்த வீடியோ எண்ணில் வந்து நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள். இந்த சைடு வந்து நான் வந்து அந்த மாதிரி பீட் ஸ்டிச் வந்து லாக் ஸ்டிச் போட்டு கொடுத்துருப்பேன். ஆனால் ஆப்போசிட்டில் வந்து நான் லாக் ஸ்டிச் போடாமல் கொடுத்ததுனால பார்க்குறதுக்கு வந்து அன்ஈவனாக தெரியும். அதை பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.